உடம்பு சரியில்லைனா மருந்து எடுக்கிறது, டாக்டருக்கு படிக்கிறது அல்லது பிளட்டை டொனேட் பண்றது தப்புன்னு சொல்லி சில கிறிஸ்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா? உண்மை என்னன்னு உடைச்சு காமிச்சிருவோமா? வெல்கம் டு தி சீரிஸ் பிரேக்கிங் தி கிறிஸ்டியானிட்டி இன்டு சங்க்ஸ். உண்மையாவே பைபிள் அப்படிதான் சொல்லுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அப்படி பைபிள் சொல்லவே. இன்ஃபேக்ட் மார்க் 2:17, லூக் 5:31-32 என்ன சொல்லுது அப்படின்னா, பிணியாளிக்கு வைத்தியம் தேவையே அன்றி மற்றவர்களுக்கு, அதாவது சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை சொன்னா எதோடப்பா முடிச்சு போடுற அப்படின்னு சொல்லி சிலர் எந்திரிச்சு கேள்வி கேட்கலாம். ஆனா இதை ரெண்டு மீனிங்கா எடுத்துக்கலாம். ஒன்னு ஃபேக்சுவல், இன்னொன்னு என்ன அப்படின்னா மெட்டபாரிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்னப்பா சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபேக்சுவல்ங்கிறது பிணியாளி, அதாவது நோயாளிக்கு டாக்டர் தேவைங்கிறது ஒரு ஃபேக்சுவலான ஒரு காரியம். மெட்டபாரிக்கல் அப்படிங்கிறது உவமையா சொல்றது. இந்த இடத்துல இயேசு எப்படி மெட்டபாரிக்கலா சொல்றாரு அப்படின்னா, பாவத்தை நோயாகவும் அதை தீர்க்கிற ஒரு டாக்டரா இயேசு கிறிஸ்துவையும் ஃபார்ம் பண்ணி, அதாவது மெட்டபாரிக்கலா ஆண்டவர் சொல்றாரு. ஆத்மாவுல வர வியாதியா இருந்தானே, அதாவது பாவமா இருந்தானே அல்லது சரீரத்துல வர வியாதியா இருந்தானே, ரெண்டுக்குமே டாக்டர் அவசியம், ரெண்டுக்குமே மருந்து அவசியம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ரெண்டு குட்டி ஸ்டோரிக்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்துருது. அந்த ஜாண்டிஸ் வந்த குழந்தைய ஆண்டவர் சுகமாக்குவார் சொல்லி டாக்டர்கிட்ட காமிக்காம வீட்டுல வச்சு ஒரு நாள் என்ன ஆயிருது அப்படின்னா அந்த குழந்தை செத்தே போயிருது. செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சுகர் வந்த ஒரு மனிதர் காலெல்லாம் அழுகி போய் உள்ளுக்குலாம் புழுவா இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன குணப்படுத்துவாரு, நான் டாக்டரெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நபர். இந்த ரெண்டு ஸ்டோரியுமே உண்மையான சம்பவம். இது என்ன ரொம்ப பாதிச்சு உங்களையும் பாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் சுகப்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சுகப்படுத்துவாருங்க. ஆனா ஆண்டவர் நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த டாக்டர்ஸ், இந்த மருந்து, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு அவைலபிளா வச்சிருக்காரு. அதை பயன்படுத்தாத படிக்க அதெல்லாம் பாவம் சொல்லி ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? மருந்து அவைலபிளா இருந்துமே மருந்து எடுக்காத படிக்கு ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னால சாகிறத பார்த்துட்டே இருக்கிறது கொலைன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி மருந்து எடுக்காமலே தன்னைத்தானே சாக கொடுக்கிறது தற்கொலைன்னு சொல்லியும் நம்ம எடுக்கலாம்ல. தற்கொலை பண்றவங்களும் கொலை பண்றவங்களும் பரலோகத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மருத்துவருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப ஐடாஸ் கார்டர், டாக்டர் ஸ்மித், டாக்டர் ஃபெல்ஸ் அப்படிங்கிற மிஷினரிகள்லாம் இந்திய தேசத்துல மருத்துவ மிஷினரி முகாம்கள் வச்சு ஜனங்களை சந்திச்சாங்க. அப்ப அவங்கள என்ன சொல்றீங்க? அதை விடுங்க, பைபிள கூட லூக், அதாவது லூக்காவும் ஒரு மருத்துவர் தான் பைபிள் சொல்லுது. ப்ராவர்ப் 3:27லயும் 1 ஜான் 3:17லயும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உதவி செய்ய திராணி இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது தப்புன்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது பிளட் டொனேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு அல்லவா? சிலர் சொல்லுவாங்க, நான் டொனேட்லாம் பண்ணுவாங்க, நான் ரிசீவ் தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரிசீவ் பண்ணாம ஒருவேளை செத்து போனா முன்னால சொன்ன தற்கொலைக்கும் மர்டருக்கும் சமமா இருக்குது இல்ல? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம பராமரிக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமையா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் கொடுத்த ஆலயத்தை பராமரிக்கணுமே தவிர அதை அழிக்கவே கூடாது. அதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது.